சரி, நம்ம உதய காரியம் ஏன் டேக் ஆஃப் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் தம்பி உதய சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா 1 lakh தான் நம்ம செலவு பண்ணலாம், ஆனால் நம்ம 10 lakhs தான் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் என்ன பண்றாருன்னா தேவனை மட்டுப்படுத்துறாரு. இதுதான் ஃபேக்ட், இதுதான் ஃபேக்ட். ஏன்னா இதை அனுபவ சாட்சியா என்னால் சொல்ல முடியும். என்னோட டாட்டருக்கு மேரேஜ் எல்லாம் பேசுனாங்க, எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு பாஸ்டர் மீட் பண்ணேன். பாஸ்டர் மீட் பண்ணப்போ அவர் சொன்னார், தம்பி அவங்க ஏதாவது கேட்டாங்களா தம்பி? ஒன்றுமே கேட்கலையே பாஸ்டர், இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுங்க அது பண்ணுங்க ஏதாவது சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லியப்பா. அப்போ நீயும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஒன்றுமே கேட்குறேன், அப்புறம் நீயே எல்லாத்தையும் பண்ணிடு. சரிங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்லி 25,000 இருக்குது. எவ்வளோ இருக்குது? 25,000 இருக்குது. சரி அப்படியே பத்திரிக்கைலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று தான் பண்ணேன். நான் என்ன பேச போகிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு சும்மா நோட் பண்ணேன். அது ஒரு வார்த்தை இருக்கும், ப்ரேயர் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ அவர் பேசுறது ஃபுல்லாக ஜபத்தை பற்றி தான் பேசுகிறேன். அவர் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியல. அப்போ நான் ஒன்று தான் பண்ணேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணி ஆரம்பித்து நான் காரியத்தை ஆரம்பித்தோம். முடிவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்தது 25,000. நாங்கள் மொத்தத்தில் செலவு பண்ணது 7 லட்சத்தி சில்வர். அது ஒரு ரூபாய் கூட நான் கலங்காது, ஒரு ரூபாய் கூட நான் கலங்காது. அது முழுக்க ஆண்டவர் செஞ்சேன். ஸோ அதனால் நம்ம காடை லிமிட் பண்ண முடியாது. அது ஒரு சூழ்நிலை, அது ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு அந்த ஃப்ளோ, மணி ஃப்ளோ திடீர்னு நம்ம சுரேந்திரன் பிரதர் இருக்காரு இல்லைங்களா, அவர் இறந்துட்டாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இந்த வாட்டரு ஐஸ்கிரீமு இதெல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ண சொன்னார். ஏன்னா வாட்டர் ஐஸ்கிரீமுக்கெலாம் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு 38,000 போட்டுருங்க அப்படின்னு. 38,000 போட சொன்னார். நம்ம பேங்க்ல 1,000 rupees தான் இருக்கு. சரி பிரதர் நாளைக்கு போட்டா அப்படின்னா போட்டுருங்க அவருக்காரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அது மதிய நேரம் வந்துப்போ வைஃப் கிட்ட, என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னா. இல்லை ஏதோ ட்ரபிள்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஒன்றும் கிடையாது, இப்போ 38,000 பேங்க்ல போடணுமா, அதை தான் யோசிக்கிறேன் அப்படின்னு. 38,000 என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஒன்றும் பண்ணுறது இல்லை. ட்ரெயின் அடிக்கும்போது ஏசாமி என்ன பண்ணாரு, கப்பலில் படகுல என்ன பண்ணாரு, 10 தூங்கினாரு. தானே நேற்று அப்படியே போட்டு அந்த ஹால்லேயே அப்படியே நீட்டிக்கிட்டேன், வெறும் தரையில் நல்லா 10 தூங்கினேன். அன்னைக்கு மறுநாள் காலையில் வச்சு நல்லா ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி இருக்கும் காலையில். எனக்கு என்னோட பிரதர்ல ஃபோன் பண்ணார், ஆஸ்திரேலியா ஃபோன் பண்ணிட்டு, ஆனால் அப்போ நான் போய் கல்யாண காலையில் அப்படின்னா எல்லாம் நல்ல முறையாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. சரி நீ பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணு அப்படின்னாரு. நான் கொஞ்சம் பணம் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுமா? எனக்கு நான் தெரியும், நீ தானே போட்டோம் அப்படின்னு. சார் போட்டுங்க 88,750. எவ்வளோ போட்டாங்க? 88,750 ரூபா போட்டோம். நமக்கு எவ்வளோ தேவை? 38,000 தேவை. காரணம் என்னன்னா, நாளைக்கு காசு போடணும்னு அதை பற்றி பதறல, அதை பற்றி கவலைப்படல. ஆண்டவரே நீங்க தானே பண்றீங்க, நீங்க பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அவர் பணம் அனுப்பி போறான்னு கூட எனக்கு தெரியும். ஸோ தேவனை இன்னைக்குமே நம்ம மட்டுப்படுத்தக்கூடாது. 1 lakh கிடையாது, 10 lakhs 10 crores கொடுப்பாரு. இட் இஸ் ஈஸி. ஃபர்ஸ்ட் திங் மெயினா ஜெபம். இந்த ஜெபத்து சம்பந்தமா ஒரு சின்ன சாட்சினா, நான் இந்த சாட்சி நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் தாமஸ் ராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவரை பத்தி கேள்விப்பட்டதுதான் நான் சொல்றேன். பாஸ்டர் தாமஸ் ராஜ் விவகாரம் கிடையாது. நம்ம ஏசிய சபையில நம்ம பாஸ்டர் எல்லாம் இருந்த காலத்துல அந்த கிச்சன்ல ஒரு ஹெல்ப்பர். அந்த கிச்சன்ல ஹெல்ப்பர் என்னன்னா, இந்த விறகுலாம் தூக்கிட்டு வர்றது, அந்த அடுப்பு அப்பெல்லாம் விறகு அடுப்பு தானே, அந்த அடுப்புக்குலாம் அந்த விறகு போடுறது. அவரு துணியை பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு கரியும் உரிமையாக இருக்கணும், கந்த துணி மாதிரி இருக்கும், அப்படிதான் இருப்பாரு. எப்போதும் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே இருப்பார். ஆனா ஒரு நாள் என்ன பாஸ்டர் சுந்தரம் ஐயா என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவரும் ஒரு ஒய்ஃபு தான். 2 பேரும் கூப்பிட்டு ஒரு ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு நேரம் ஆவடி சைடுக்கு போயிட்டு அவங்க விட்டுட்டு இதுதான் ஏரியா, ஒரு சின்ன வீடு,
ஏரியா இதுதான் நீ ஊழியம் செய்யணும். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், தயவு செய்து என்ன வந்து பாத்துறாது, தயவு செய்து என்ன வந்து பாத்துறாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அப்போ போன் வசதி எல்லாம் கிடையாது. நான் ஆடியில விட்டுட்டு அவர் வந்துட்டார். வந்துட்டு அவரு கஷ்டப்பட்டு அவங்க போய் யாருமே கிடையாது, எந்த ஆத்மாங்களும் யாருமே தெரியாது, போய் சத்தியம் சொல்லணும். அவரும் ஒரு வைஃப் கஷ்டப்பட்டு சத்தியம் சொல்றாங்க, ஏதோ பண்றாங்க. சாப்பாடுக்கே பிரச்சனை, யாரையும் போய் கேட்க முடியாது. சுந்தரம் பாசிட்டு வந்து எதுவுமே வந்து ஹெல்ப்பும் கேட்க முடியாது. என்ன சொல்லிட்டாரு, வயசு வந்து பாக்குறாரு. அப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருந்த காலத்துல அவன் குழந்தையெல்லாம் பறந்துருச்சு. 2 பிள்ளைங்க பறந்த காலகட்டம் இருக்கு. ஒரு ஓட்டர் சைக்கிள் ஏதோ கிடைச்சதா அதை வச்சுட்டு தான் போவாங்க. வந்து சுத்தமா வீட்டுல ஒரு பெண் அரிசி கூட கிடையாது. என்ன பண்றதுன்னா தெரியல. சரி நான் காலையில நான் போறேன்னா காலையில அவங்க அத்தாலே வச்சு ஜாயின் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரா, நீ வீட்டுல பிள்ளைங்களை பார்த்துக்க அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு போற வழியில ஒரு பிரதர் நோட் பண்ணிட்டு, ஐயா எங்க வீட்டுல வந்து ஜாயின் பண்ணுங்க ஐயா அப்படின்னா. சரி அவர் வீட்டுல போயிட்டு ஜாயின் பண்ணார். இது ஜாயின் பண்றது சுத்தி சுத்தி எல்லா இடத்துல போயிட்டு சத்தியம் சொல்லி இது ஆல்மோஸ்ட் ஈவினிங் அவர் கூப்பிடும்போது அந்த டைம்ல போய் அவங்க ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து 100 ரூபாய் காணிக்க கொடுத்தார். 100 ரூபாய் வந்து அந்த டைம்ல ரொம்ப பெரிய பணம். 100 ரூபாய் கிடைச்ச உடனே அப்பா ஆண்டவர் வந்து நம்ம சிறப்பை கேட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பணத்தை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சைக்கிளை மீதி முடிச்சுட்டு வராடணும். அவங்க பாதி வழியிலே ஆண்டு சொல்றா எல்லாரும் வீட்டுக்கு போயின்றாரு. சரி அங்க வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு விதவை, அந்த வீட்டுக்கு நீ போனார். சரி நான் அங்க போயிட்டு அம்மா ஆண்டவர் வந்து எனக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஐயா ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போயிட்டு அவங்க ஜெபம் பண்ணார். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரான், இந்த 100 ரூபாய் தான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு. இவருக்கு வந்து வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, இருக்கிற அந்த 100 ரூபாயும் அவங்கள்ட்ட கூப்பிட்டு. சரி அந்த 100 ரூபாய் எடுத்து ஜாயின் முடிச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் இந்த பணத்தை கொடுக்க சொல்றாருமா. இந்த அம்மா ஓன தேவி அழுதாங்களாம். ஏமா அழுவுறீங்க கேட்டாங்க. 3 நாள் ஆச்சியா நானே என் பொண்ணு சாப்பிட்டு அப்படின்னாங்க. சரிம்மா கத்துவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி 100 ரூபா கொடுத்துட்டு அவர் வராராம். வர வழியில வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டு வரானா ஒரே பிரியாணி வாசனை. இந்த டைம்ல வர பிரியாணி வாசனை வருது, இதெல்லாம் சோதனை காலம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. வந்தா அவங்க வீட்டுக்கு வந்தாதான் அங்க பெரிய டேக்ஷா ஃபுல்லா பிரியாணி இருக்கா அவங்க வீட்டுல. என்னமா இது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்லைங்க, அந்த அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு பாய் இருக்கிறாரு இல்லைங்களா, அவரு ஏதோ அங்க இருக்கிற அந்த பெருசுத்தவாளுக்கு நாங்க சமைக்கிற பிரியாணி ஃபர்ஸ்ட் கொண்டு போய் அங்கதான் கொடுக்கணும் ஒரு டேக்ஷா ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொண்டாந்து எங்க கொடுத்துட்டு போயிட்டாருங்க அப்படின்னாங்களாம். ஆண்டவனுக்கு பிரியாணி கொடுத்தாரு, பேசிட்டாரு இல்லையா. அப்புறம் ஒரு சில நாள் கழிச்சு பாஸ்டர் சுந்தரம் வந்து இங்க ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாராம் நம்ம பர்சுவாக்கத்துக்கு. அப்படி சொல்லிட்டு தாமஸ் பார்த்தா வர சொல்றேன், நான் பார்க்கணும், அவங்க ஒரு கிஃப்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் போயிட்டு பா ஐயாவை வர சொன்னாங்க. ஐயா வர சொன்னாருன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஐயா வந்து விடும்போது பல வருஷத்துக்கு மேலே விடும்போது தயவுசெய்து என்னை வந்து பார்க்காத, அது ஐயா வர சொன்னாரு சொன்னாலும் சந்தோஷம். அதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னா ஐயா அவனுக்கு கிஃப்ட் வச்சிருக்கிறாரு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர சந்தோஷம். உடனே நான் போய் ஐயா பார்க்க போறேன் அப்படின்னு வைஃப்ட சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பி இங்க வந்த உடனே ஐயா சுந்தரம் உட்காந்து ஐயா ஸ்தோத்திரம் பாருங்க உட்காரு அப்படின்ட்டாரா. சரி அவர் பாட்டுக்கா அவர் வேலையை பாக்குறாரா. இவரு உட்காந்து ஐயா நீங்க வர சொன்னீங்களா அப்படின்னு. ஆமா ஆமா வர சொன்னேன் அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணுங்க எனக்கு. சரி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டுங்களா, நான் கிளம்பு அப்படின்னா. இல்ல ஏதோ கிஃப்ட் ஒண்ணு வச்சு கிஃப்டா அந்த ட்ரா தொடர்ந்து ட்ரா தொடர் அப்படின்னு. ட்ரா தொடர்ந்து தரேன், ஒண்ணுமே இல்லையா ஐயா, ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு. சரி கையை விட்டு தேடு அப்படின்னாரு. கையை விட்டு தேடுனா ஒரு பொட்டலை மாதிரி ஒண்ணு இருந்துதான். அந்த பொட்டலத்தை இதான் அதுதான் பிரிவினார். பிரிச்சா இந்த ஒரு கரைச்ச புள்ளியை எடுத்து அப்படி நீங்க அமுக்கி அப்படி வச்சீங்கன்னா எப்படி இருக்கும், புளியை கரைச்சதுக்கு அப்புறம் அந்த சக்கையை அப்படி அமுக்கி அப்படி வச்சீங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஏதோ இருந்துதான். ஒருத்தர் இதாயா அதான் அது என்ன தெரியுமான்னு கேட்டார். தெரியாதையா அவர் வேஸ்ட் அப்படி எடுத்து காட்டினாராம். 2 முட்டியில இருந்த அந்த தோல் காய்ச்சி போய்
அப்படியே கப்பு மாதிரி விழுந்துச்சான் 2 முட்டியில. ஒரு வாக்கு சொன்னாரா, முட்டி மடங்கணும், ஜெபி ஒரு முட்டி மடங்கணும், நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், கத்தர் எல்லாமே அவனுக்கு வாக்கி செய்வாரு அப்படின்னு சொன்னாரு. அது கேட்டு திரும்பி அவங்க அங்கிருந்து கிளம்பினவரு அன்னையில இருந்து முட்டி போட்டவரான். இன்னி வரைக்கும் 3 மணி காலையில இருந்து எழுந்து முட்டி போடுறாராம். இன்னைக்கு ஆவடி பகுதியில அவர் பேரு பாஸ்டர் தான் தெரியும். பல ஆயிரக்கணக்கான விசுவாசி, அவரோட பிள்ளைங்கெல்லாம் ஊழியம் செய்யறாங்க. ஸோ இந்த முட்டி போட்டு ஜெபிக்கிறதுல மெயினா எம்பசைஸ் பண்றது பிரேயர். அந்த ஒரு பாயிண்ட் தான் போட்டேன், ஜஸ்ட் பிரேயர். அந்த பிரேயர் நிமித்தம் அந்த ஊக்கமான ஜெபம், அந்த அழுது பொழும்புறதுலாம் உண்மையிலே பயங்கர எஃபெக்டிவ். மனுஷன்ட்ட அழுது பொழும்புறதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு நீங்க அழுதீங்கன்னா உங்க காரியம் நம்ம வேலை இமேஜின் பண்ண முடியாது. இது வாய்க்கிறதுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட அழுது செபிச்சு அது கேட்கும்போது 100 times இல்ல 200% கேரண்டி கொடுக்குறாரு, நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு கண்ணீரும் அவர் துருக்கியில் சேர்த்து வைக்கிறார் வேதம் சொல்லுது. ஸோ அழுது புலம்புகிற ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் உண்டுன்றது என்னோட என்னோட சாட்சி. அது அநேக காரியத்துல அநேக பரிசுத்தவான்கள் நான் பார்த்தது. ஸோ ஜெபிக்கிறதுல நம்ம நிச்சயமா வெற்றி உண்டு. உதய தம்பி காரியத்துல கண்டிப்பா 10 லட்சம் இல்ல 20 லட்சம் கூட ஆண்டவர் கொடுப்பாரு, 20 கோடி கூட கொடுப்பாரு. லிமிட் பண்ணாம ப்ரே பண்ணணும். இப்போ நான் சமீபத்துல மோகன் சிலாஸ்டர்ஸ் கேசட் உனக்கு பார்த்தோம். தம்பியோட ஞாபகம் தான் வருது, என் மகனே அப்படின்னு கேசட் பாரு. அதை பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நல்ல எஃபெக்டிவ் கேசட். பார்க்கும்போது இந்த தம்பி ஞாபகம் தான் வருது, உதவி நல்லா பண்ணலாமே அப்படின்னு. இவரை வேணா 1 லட்சம் மேல வேணான்ற 10 கோடி நீ சிங்கப்பூர்லயே போய் ஷூட்டிங் பண்ணி எடுத்துருவா புரியுதுங்களா? நிச்சயம் கத்தர் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை இருக்கணும். இப்ப இவர் என்ன நினைக்கிறேன்னா, என்னால இவ்வளவுதான் முடியும், என்னோட மேக்சிமம் என்னோட சான்றவங்க இவ்வளவு அவங்களால they can come up with அப்படின்னு ஒரு கணக்கு அதுல இல்லாம ஆண்டோர் சார்ந்து நம்ம நிற்கும் போது கண்டிப்பா கத்தர் எல்லாவற்றையும் கொடுப்பாரு. 25,000 ஆரம்பிச்ச ஒரு மேரேஜ் 7 lakhs பண்ண கத்தர் கிருபை கொடுத்தார். அது எப்படி செஞ்சது எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம் கத்தர் ஒத்துக்கிறது. ஏன்னா அவரோட மேல்மைக்கு தானே அது, அவரோட நாம இன்னும் பிரஸ்தாபப்படுறதுக்கு தானே கண்டிப்பா கத்தர் செய்வார். தொடர்ந்து செய்வீங்க, எங்களுக்காக செய்வீங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.